Hello students, welcome to Landry Max. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard 4th chapter exercise that is 4th chapter நோடைய compound variation டாப்பிக்லோடைய கண்டினியூட்டியாக ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா டைரக்ட் வேரியேஷன் என்னன்றதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக இன்வர்ஸ் வேரியேஷன் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தை பார்த்துட்டு அதை தொடர்ந்து நம்ம காம்பவுண்ட் வேரியேஷனாக என்ன கான்செப்ட் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் அதை பார்க்கலனா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷனுக்கு சில எக்ஸாம்பிள் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதாவது டைரக்ட் வேரியேஷன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அனதர் குவான்டிட்டியும் ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இல்லை ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அனதர் குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் இட் லீட்ஸ் டு த சேம் எஃபெக்ட்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதே எஃபெக்ட் மாறி நடந்ததுன்னா ஒரு குவான்டிட்டி நம்ம ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அனதர் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனாலோ, இல்லை ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது அனதர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனாலோ அதை நம்ம ஆப்போசிட் எஃபெக்ட் ஏற்படுத்துதுன்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு பேர் தான் இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த வேர்டிங்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தை பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படி நம்ம எக்ஸ் பை ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் எ கான்ஸ்டன்ட்ன்றதை இதை ஒரு 1 மார்க் பேஸில் இதை ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நம்ம சம் இந்த மாடலில் போடலை. நம்ம ஆல்ரெடி ஒரு சம் இந்த மெத்தட் நம்ம டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு சம் நான் போட்டிருக்கேன். மேபி 1.3 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ மேபி அது எப்படி போட்டோன்றதை வேணால் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் ரெஃபரன்ஸ் வச்சே கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் அந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்வர்ஸ் வேரியேஷன் என்னன்றதை ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கவனிங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஃபார் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், தட் இஸ் அங்கே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ரீட் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன் அந்த எக்ஸ் ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது. ஓகேவா? ஸோ இப்போது few more examples of inverse proportion la first point பார்க்கலாம். Price and consumption. If the price of consumable product increases, then naturally its consumption will decrease and vice versa. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது ஒரு பொருளுடைய விலை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ், ஏதோ ஒரு ப்ராடக்ட்னுடைய விலை அதிகமாக இருக்குது. இப்போ விலை அதிகமாக இருக்க பொருளை நம்ம அதிகமாக வாங்க மாட்டோம். அப்போது அதனோட யூசேஜ் என்ன ஆகிடும்? நம்ம கன்சியூம் பண்ணுற அந்த பொருளுடைய யூசேஜ் என்ன ஆகிடும்? கன்சம்ஷனாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு பொருள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய விலையும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வைஸ் வர்சான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷன் அப்படின்றது ஒரு ரேரான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது ஒரு பொருளோட விலை அதிகமாக இருக்கும்போது அதை கம்மியாக கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றது நாட் அட் ஆல் ப்ராக்டிக்கல் கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அது வேணுன்றவங்க கண்டிப்பாக எவ்வளோ விலைனாலும் வாங்கி தான் ஆகுவாங்க இல்லையா? ஸோ தட் ஜஸ்ட் நான் அதை இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த புக்கில் சொல்லியிருக்கிறது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. பட் இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய இந்த 2 எக்ஸாம்பிள், இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப கிளியராக இன்வர்ஸ் வேரியேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள்னால் இது தான். எப்படி டைரக்ட் வேரியேஷனில் நம்ம மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் டைம் அப்படின்றது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சிம்பிளாக எப்போயுமே கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அதையே சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய பெஞ்சஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பெஞ்சஸையும் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சம் அதர் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம அதை செய்கிறோம். இல்லை ஒரு வேறு யாராவது ஒரு ஒர்க் பீப்புள்ஸை வச்சு கூட நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 2 பேரை அதை நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 செட் ஆஃப் பெஞ்சஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் நம்ம வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண மினிமம் 15 மினிட்ஸ் ஆகலாம். கண்டிப்பாக ஒரு 2 பேர் தான் அந்த பெஞ்சஸ் தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஒவ்வொரு செட்டையும் தூக்கிட்டு போகிறது கண்டிப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஆனால் அதே இடத்துல ஒரு 10 பீப்புள்ஸ் நான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணேன், இல்லை ஒரு 10 மெம்பர்ஸ் சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆளாளுக்கு ஒரு செட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணும்போது ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் அந்த வேர்ல் என்ன ஆகிடும்? கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் எது சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் பண்ணுறது தான் இதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க எப்போயுமே. ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது
2 ஆள் ஒரு நாளைக்கு அந்த வேலையை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க செய்கிற அந்த வேலையை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வேலையை அவங்க செய்கிறதுக்கான டைமிங் வந்து அதிகமாகும். அதுவே அந்த இடத்துல வேலையாட்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங் அவங்க ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் செய்ய வேண்டிய அந்த டைமிங் அந்த ஒர்க்கு என்ன ஆகிடும், சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். எவ்வளோ நேரம் நமக்கு எவ்வளோ ஆட்கள் அதிகமாகறாங்களோ அவ்வளோ நேரம் குறையும், எவ்வளோ ஆட்கள் குறையிறாங்களோ அவ்வளோ நேரம் அதிகமாகும். அதுதான் அதுக்கான கான்செப்ட். அடுத்தது பாருங்கள், நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பீட் அண்ட் டைம். ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம தட் இஸ் டைரக்ட் ரிலேஷன் பார்க்கும்போது எப்படி நம்ம சேம் ஸ்பீடில் டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்குது, டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. அப்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது டைமிங் என்ன ஆகும், குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் நான் எப்பயும் கிளாஸில் சொல்கிறேன், அதே எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒருத்தவங்கள ஒரு பையனை ஏதோ ஒரு வேலையாக நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வரதுக்கோ இல்லை ஒரு நோட்டு வாங்கிட்டு வரணும், ஏதோ ஒரு கன்சர்ன் ஒர்க்குக்காக அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு ஸ்லோவாக போகிறான், அந்த ஸ்லோவாக நடந்து போகிறான். அப்போ அவன் ஸ்பீடு குறையும். அவங்க அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த திங்கை வாங்கிட்டு வர அந்த டைமிங் என்னாகும், அதிகமாகும். அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ரூமில் போய்ட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னா மினிமம் ஒரு 3-4 மினிட்ஸ் ஆர் வித்தின் 5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். அதே அந்த பிள்ளையை நம்ம சொன்னோடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலையோ இல்லை அது எமர்ஜென்சியாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாகவோ இருந்ததுனாலோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டே கூட தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜஸ்ட்டு நம்ம அப்போ போய் ஸ்லோவாலாம் போயிட்டுருக்க மாட்டோம் யாருமே. அப்போ ஒரு வேகமாக ஓடி போய் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு வரான் அந்த கிளாஸ்க்கு அப்படின்னும் போது அவன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவன் உடனே வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் என்ன ஆகிடுவான், ரீச் ஆகிடுவான். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸ்பீட் அண்ட் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும் போது. ஸோ எப்போவுமே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் குறையும், டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு குறையும். ஸோ இது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு இந்த விஷயம் தான். இஃப் யூ ட்ராவல் இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஃப் யூ ட்ராவல் வித் லெஸ் ஸ்பீட் தென் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் டு கவர் கிவன் டிஸ்டன்ஸ் வில் பி மோர் அண்ட் வைஸ் வெர்சானா அப்படியே தலைகீழ் எடுத்துக்கோங்கன்றாங்க. அதாவது நம்ம இப்போ கவர் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ்க்கான டைம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நம்ம அந்த இடத்துல இருக்கிற அந்த டைமிங் ஸ்பீடையும் ஜஸ்ட் இடம் மாற்றி பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இப்போ ஓகே, இன்வெர்ஸ் வேரியேஷன் பார்த்துட்டோம், டைரக்ட் வேரியேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ காம்பவுண்ட் வேரியேஷன் என்னென்னு பாருங்கள். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கான்செப்ட் எல்லாமே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே 2 குவான்டிட்டிஸ் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். 2 குவான்டிட்டியை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட்டு, நம்பர் ஆஃப் புக்ஸு இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டே குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் வேரியேஷனோ இல்லை இன்வெர்ஸ் வேரியேஷனோ நமக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். இதுவே 3 குவான்டிட்டி இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 quantities when the quantities are involved for 3 quantities, then 3 quantities involve ஆகக்கூடிய அந்த இடத்துல மூணுத்தையும் அட் ஏ டைமில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2 3, நான் அது என்ன எக்ஸாம்பிள் சொல்ல ஜஸ்ட் அப்படியே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 3 குவான்டிட்டின்னு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 3 குவான்டிட்டியும் அட் த சேம் டைமில் கம்பேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 குவான்டிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இடத்துல அன்னோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸுன்ற பாட்டு இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 1 and 3 கம்பேர் பண்ணும். எது கூட அன்னோன் இருக்குதோ, எது கூட தெரியாதது இருக்கோ அதை கூடன்னு சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்டு நம்ம கம்பேர் பண்ணோம். அது ரெண்டும் என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் பார்த்துட்டு அதுக்கு XY இஸ் ஏ கான்ஸ்டண்ட்டாக, X/Y இஸ் ஏ கான்ஸ்டண்ட்டாக, அதாவது எதை நியூமரேட்டரில் எழுதணும் எதை டினாமினேட்டரில் எழுதணுன்ற கான்செப்டை கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி டேரெக்டாக இன்வெர்ஸான்றதை பார்த்துட்டு இந்த ரேஷியோவில் எதை எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டு 2 ரேஷியோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த 2 ரேஷியோவையும் இந்த எக்ஸ் கூட இருக்கிற இன்னொரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடலில் தான் நான் ஒரு சம் போட்டிருப்பேன் ஆல்ரெடி. இந்த எக்ஸ் கூட வர நம்பர் ஒரு வேளை இங்கே 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தானே. இங்கே வரக்கூடிய அந்த 2 ரேஷியோவையும் 2 ப்ரப்போர்ஷனையும் இந்த 10ஓட மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு தேவைப்படுற அந்த அன்னோன் வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் வேரியேஷனில். அப்போ 2 வேரியேஷன் நமக்கு இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம இந்த 1 2 3ல் ஃபஸ்ட்டு 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேரியேஷன் ஒன்று டேரெக்டாக இருக்கலாம், இல்லை இன்வெர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்டை கம்பேர் பண்ணும்போது
ஒன்று டேரெக்டாக இருக்கலாம், இல்லை இன்வர்ஸாக இருக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் கம்பேரிசனில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது ஒரே கொஸ்டினில் நமக்கு 2 வேரியேஷன் நடக்கும், 2 வேரியேஷன் கிடைக்கும். அந்த 2 வேரியேஷனும் என்னென்ன டைப்பில் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று ரெண்டுமே டேரெக்டாக இருக்கலாம், இல்லை ஒன்று டேரெக்ட் ஒன்று இன்வர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஒன் இன்வர்ஸ் செகண்ட் ஒன் டேரெக்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இன்வர்ஸாக இருக்கலாம். இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் அந்த வேரியேஷனில் பாசிபிளாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே வர்றதுக்கான சான்ஸ் கூட கிடையாது. ஸோ தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். ஒன்று டேரெக்ட் ரெண்டுமே டேரெக்ட் வேரியேஷன், இல்லை ஒன்று டேரெக்ட் இன்னொன்று இன்வர்ஸ், இல்லை ஃபஸ்ட் ஒன் இன்வர்ஸ் செகண்ட் ஒன் டேரெக்ட், இல்லை இது எதுவுமே இல்லைனா ரெண்டுமே இன்வர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த ரேஷியோ வரும். அதை வச்சு நம்ம அந்த எக்ஸ் கூட வரக்கூடிய இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்க மாதிரி இந்த டாபிக் பற்றி மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வை பிகாஸ் நான் பல தடவை சொல்லிட்டேன், இன்னும் நமக்கு சில டாபிக்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் ஆக்சுவலி வந்து இந்த மெத்தட் சால்வ் பண்ணதெலாம் இல்லாமல் ஃபார்முலா மெத்தடுன்னு வேறு ஒரு மெத்தட் இருக்கும். இது யூஸ்வலி நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஈவன் கிளாஸஸில் கூட இது நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை இன்னும் ஒரு மாடல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேரியேஷனில் 2வது மெத்தடில், அதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் அந்த XYYன்ற கான்செப்டில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தட், ஃபார்முலாலாம் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக சம்ம நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஒரே ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்த டவுன்வர்ட் சிம்பிள், டேரெக்ட்னா டவுன்வர்ட் சிம்பிள், இன்வர்ஸ்னால் அப்வர்ட் சிம்பிள். அந்த சிம்பிளில் ஹெட்டுக்கு பக்கத்தில் வர்றது தான், ஹெட்டுக்கு பக்கத்தில் வர்றது நம்ம போடுற அந்த ப்ரொபோர்ஷனோட நியூமரேட்டரில் வரணும். டெய்லுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இங்கே 4 இருக்குன்னா 3 ஷுட் பி இந்த நியூமரேட்டர், 4 ஷுட் பி இந்த டினாமினேட்டர். டவுன்வர்ட் சிம்பிளாக இருந்தால் 4/3 அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அதுக்கு தான் முக்கியமாக அது டேரெக்ட் வேரியேஷனாக இன்வர்ஸ் வேரியேஷனாக கண்டுபிடிக்கிறது கூட ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த சம்லே. ஓகேங்களா? ஸோ அதனால் சம்மெல்லாம் நம்ம இப்போ டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு 2 சம்மாவது அட்லீஸ்ட்டு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸாம்பிள் சம்லேருந்து மட்டும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் நிறையா ஒரு இதில் டைம் அண்ட் ஒர்க் பற்றி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கணும் இந்த சாப்டரில், இன்னும் அது மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலோடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.